பொதுவாகவே இந்த திமுக மீது குறிவைக்கப்பட்டு ஒவ்வொரு முக்கிய அமைச்சர்கள், திமுகவுடைய சீனியர் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய ஆலோசகராக செயல்படக்கூடிய திட்டமிடுதலில் முக்கிய நபராக செயல்படக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக குறிவைக்கப்படுகிறார்களா என்ற கேள்வியும் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி மிக செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அவருக்கு அங்க மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் பின் உள்ளது. ஆனால் அவரை குறிவைக்கப்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் மீதான வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை பெறப்பட்டதா என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போடும் வகையிலாக அமைந்தது அமலாக்கத்துறை அதிகாரியுடைய சோதனை. அதற்கு பிறகு அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி செயல்பட்டு வருகிறார். இது திமுகவுக்கு இந்த முதல் அடியாக பார்க்கப்படுது என்றால் அந்த பகுதியை பொறுத்தவரையில் அவர் ஒரு முக்கிய நபராக, பிரபலமான நபராக, திமுகவுக்கு அதிக செல்வாக்கு மிக்க நபராக செந்தில் பாலாஜி அறியப்பட்டார். அவருடைய அரசியல் செயல்பாடுகளாக இருக்கட்டும், அரசியலை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்வதாக இருக்கட்டும், வெற்றி யூகங்கள் என அனைத்தும் மிகப்பெரிய அளவில் இருந்தது. இது மற்ற கட்சிகள், பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி இருந்தார் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அவருக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக தான் அமைந்தது அமலாக்கத்துறை அதிகாரியின் சோதனை. அதற்கு பிறகு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து நீடித்து வருகிறார். அவரால் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய காரணத்தால் திமுகவுக்கு இது முதல் அடியாக அமைந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மீண்டும் எழுப்பப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான வழக்கு தான் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பொன்முடி மீதான வழக்கு. அவர் இதற்கு முன்பாக கூட 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றம் 2016ஆம் ஆண்டு விடுவித்தார்கள்.